சிரியா அதன் நாட்டிற்கான பணத்தை அமீரகம் மற்றும் ஜெர்மனியில் அச்சடிப்பது என்று முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தகவலில், ரஷ்யாவுடனான 13 ஆண்டுகால உறவை சிரியா துண்டிக்க தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடையால் சிரியா இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ரஷ்யாவில் அச்சடிக்கப்பட்டு வந்த தங்கள் நாட்டு பணத்தை அமீரகம் மற்றும் ஜெர்மனியில் அச்சடிக்க சிரியா முடிவு செய்துள்ளது. சிங்கப்பூரில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகையே அச்சுறுத்தி வந்த கொரோனா வைரஸ் படிப்படியாக குறையத் தொடங்கி இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இச்சூழலில் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் கொரோனா பரவல் மீண்டும் வேகமெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அதிகாரிகள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் தாக்கம் ஆசியாவின் மற்ற நாடுகளிலும் இருக்குமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இலங்கையில் ரயில் நிலைய அலுவலர்களின் போராட்டத்தால் நேற்று நள்ளிரவு முதல் தொலைதூர ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு தொடர்பாக நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி ரயில் நிலைய அலுவலர்கள் ஒருநாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் காலவரம்பற்ற போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். இலங்கையில் ஒரு உப்பு பாக்கெட் 60 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்ய 76 ஆண்டுகள் ஆனது என்றும், ஆனால் இன்று 60 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக மாற வெறும் 7 மாதங்கள் மட்டுமே ஆகியிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், எதிர்காலத்தில் மின்சார கட்டணமும் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும், இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில்துறையும் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்றும் கூறினார். வெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மோசமடைய செய்யும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆய்வு முடிவுகளின்படி கல்லீரலில் கொழுப்பு சேர்வதற்கு நெய், தேங்காய் எண்ணெய் போன்ற உணவுகள் காரணம் என்றும், தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக சூரியகாந்தி போன்ற விதை எண்ணெய் பயன்படுத்துவது கல்லீரலை ஆரோக்கியமடைய செய்யும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரூபிக் கியூப் விளையாட்டை முடித்து காட்டும் ரோபோவை 4 இளைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். இந்தியானாவின் பர்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உருவாக்கியுள்ள இந்த ரோபோ 0.103 வினாடிகளில் ரூபிக் கியூப் விளையாட்டை முடித்து விடுகின்றன. இதனை கின்னஸ் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸின் சொத்து மதிப்பு கடந்த ஓராண்டில் மட்டும் இந்திய ரூபாயின் மதிப்பில் 340 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தின் 350 மதிப்புமிக்க செல்வந்தர்களின் பட்டியலை சண்டே டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் இந்துஜா குழுமத்தைச் சேர்ந்தவருமான கோபி இந்துஜா முதல் இடத்தில் உள்ளார். இவரின் சொத்து மதிப்பு சுமார் 4 லட்சம் கோடி என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. 7200 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ், இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் அவரது மனைவி அக்ஷதா மூர்த்தி ஆகியோர் 238வது இடத்தில் உள்ளனர். ரஷ்யா, உக்ரைன் இடையே துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்பு இரு நாடுகளிடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் வரையிலும் கூட நீடிக்கவில்லை. ரஷ்யா விதிக்கும் நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள இயலாதவையாக உள்ளதாக உக்ரைன் தரப்பினர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவிற்கு உண்மையில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லை என்றும் உக்ரைன் தரப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கு திரும்பியுள்ளார். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றிருந்த அதிபர் டிரம்ப் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார். அதில் சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் 3 நாடுகளுக்கான பயணத்தை நிறைவு செய்துவிட்டு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அதிபர் டிரம்ப் வந்தடைந்தார். விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய அவர் அங்கிருந்து மரைன் ஒன் ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளை மாளிகைக்கு சென்றடைந்தார். உக்ரைன் உடனான போரை நிறுத்துவதற்கு புதின் டொனால்டு டிரம்ப் சந்திப்பு அத்தியாவசியமானது என்று ரஷ்ய அதிபரின் கிரெம்ளின் மாளிகை தெரிவித்திருக்கிறது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் புதின் டொனால்டு டிரம்ப் சந்திப்பு நடைபெற்றால் அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அச்சந்திப்பின் மூலம் பயன் கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புடினை சந்திக்க டிரம்ப் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் மீத்தேன் எரிபொருளை கொண்டு இயங்கும் அதிநவீன ராக்கெட்டை லேண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற தனியார் நிறுவனம் செலுத்தியுள்ளது. சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜியூகுவான் ஏவுதளத்திலிருந்து ஜுகியூ 2U-Y2 என்ற ராக்கெட் மூலம் 6 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. மீத்தேன் எரிபொருளை பயன்படுத்துவதால் விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கான செலவை அதிக அளவு குறைக்க முடியும். வெற்றிகரமாக இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் பயன்படுத்தப்படக்கூடிய ரீயூசபிள் ராக்கெட்டுகளை தயாரிக்கும் பணியில் இந்த தனியார் நிறுவனம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவின் ஏவுகணை நூர்கான் விமானப்படை தளம் உட்பட முக்கிய இடங்களை தாக்கியது என்பதை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மே 10ஆம் தேதி நள்ளிரவு 2:30 மணிக்கு ராணுவ தளபதி அசீம் முனீர் தன்னை அழைத்து இந்த தாக்குதல் குறித்து தன்னிடம் தகவல் தெரிவித்ததாக ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். பாகிஸ்தானின் ராணுவ தளம் தாக்கப்பட்ட தகவலை அந்நாடு தொடர்ந்து மறுத்து வந்தது. இந்நிலையில் விமானப்படை தளம் தாக்கப்பட்டதை அந்நாட்டு பிரதமரே ஒப்புக்கொண்டிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஜெருசலேமில் அடையாளம் தெரியாத நபர் கத்தியால் குத்தியதில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த காவலர் காயமடைந்திருக்கிறார். பின் துரிதமாக செயல்பட்ட இதர காவல்துறையினர் அந்த நபரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த நபர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் ஜெருசலேமின் மேற்கு கரை பகுதியில் அடிக்கடி இதுபோன்ற வன்முறைகள் நடந்து வந்தாலும் தற்போது காவலர் மீதே கத்திக்குத்து நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவில் அதிபர் கிம் ஜாங் உன் முன்னிலையில் விமானப்படையின் போர் பயிற்சி நடைபெற்றது. இதில் விமானப்படைக்கு சொந்தமான அதிநவீன போர் விமானங்கள் மூலம் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர். ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் மூலம் இலக்குகளை தகர்ப்பது போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விமானப்படை வீரர்கள் மத்தியில் பேசிய அதிபர் கிம் ஜாங் உன் போருக்கு தயாராக இருக்க வேண்டியதன் தேவை குறித்து எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. ஏவுகணை சோதனைகளுக்கு மத்தியில் வடகொரியா நடத்திய இந்த போர் பயிற்சி கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தென்கொரியாவில் உள்ள முன்னணி டயர் தயாரிப்பு ஆலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குவாங்ஜூ நகரில் செயல்படுத்தப்பட்டு வந்த கும்ஹோ டயர் நிறுவனத்தின் மிகப்பெரிய ஆலையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆலையின் இதர பகுதிகளுக்கு தீ மளமளவென பரவிய நிலையில் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 96 வாகனங்களில் 260க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லைப் பகுதிகளில் துல்லியமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உதவும் செயற்கைக்கோளை இந்தியா நாளை விண்ணுக்கு செலுத்த உள்ளது. இதற்கான 22 மணி நேர கவுண்டவுன் தற்போது தொடங்கியுள்ளது. பூமியில் எந்த ஒரு இடத்தையும் துல்லியமாக படம் பிடிக்கும் கேமரா கொண்ட செயற்கைக்கோளை இந்தியா விண்ணுக்கு செலுத்த உள்ளது. EOS-9 என்ற இந்த செயற்கைக்கோள் PSLV C-61 விண்கலன் மூலம் நாளை காலை 5:59க்கு செலுத்தப்பட உள்ளது. ரிசார்ட் 1B என்று அழைக்கப்படும் இந்த செயற்கைக்கோளில் உள்ள C-பேண்ட் ரேடார் எந்த ஒரு காலநிலையிலும் பூமி பரப்பை தெளிவாக படம் பிடிக்கும் திறன் வாய்ந்தது. குறிப்பாக சீனா பாகிஸ்தான் உடனான எல்லைப் பகுதியில் உள்ள நகர்வுகளை இந்த செயற்கைக்கோள் மூலம் தெளிவாக அறிய முடியும். ஊடுருவல்கள், பயங்கரவாத செயல்பாடுகள், படைகளின் நகர்வுகளை எளிதில் அறிய முடிவதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு மேலும் பலப்படும் என கருதப்படுகிறது. இது தவிர விவசாயம், கடல் வளம், வெள்ளம் கண்காணிப்பு, கடலோர பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே செயற்கைக்கோளின் மாதிரி வடிவத்தை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைத்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் வழிபட்டார். இது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோ செலுத்தும் 101வது செயற்கைக்கோள் என்றும் இது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்றும் நாராயணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி ராணுவத்தினர் உதவி வருகின்றனர். எல்லைக்கு அருகே அமைந்துள்ள பூஞ்ச் மாவட்டம் பாகிஸ்தான் படைகள் நடத்திய தாக்குதலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு இயல்பு நிலை திரும்புவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அப்பகுதி மக்களுக்கு தேவையான மருந்துகள், ரேஷன் பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பொருட்களை வீடு வீடாக சென்று ராணுவத்தினர் வழங்கி வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. துருக்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகளுடன் அனைத்து வர்த்தக பரிவர்த்தனைகளையும் துண்டிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய நகை விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உடனான சண்டையின் போது துருக்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தன. இதனைத் தொடர்ந்து துருக்கி நாட்டு பல்கலைக்கழகங்களோடு மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஐஐடி ரூர்க்கி, JNU மற்றும் ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழக நிர்வாகங்கள் ரத்து செய்துள்ளன. இதேபோல நாடு முழுவதும் உள்ள ஏராளமான வர்த்தக சபை கூட்டமைப்புகளும் துருக்கியுடனான வணிக உறவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்தியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹாடி மாதர் என்பவர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்தியதில் அவரது வலது கண் பார்வை பறிபோனது. இதைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் குற்றவாளிக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இளநிலை நீட் தேர்வு முடிவை வெளியிட மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மே 4ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் போது சில மையங்களில் மின்தடை ஏற்பட்டது. இதனால் தன்னால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என்றும் தன்னை மறுதேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்றும் மாணவி ஒருவர் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற இந்தூர் அமர்வு இந்தூரில் தேர்வு எழுதியவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறி இந்த வழக்கின் அடுத்த விசாரணை நடைபெறும் வரையில் நீட் தேர்வு முடிவை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை, மத்திய அரசு, மாநில மின் விநியோக நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜூன் 30ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஜூன் 14ஆம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.